நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி கபில தீர்த்தம் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் துவஜா அவரோகணத்துடன் நிறைவு பெற்ற பிரம்மோற்சவம். ராவண வாகன சேவையில் சுவாமி அம்பாளின் திவ்ய தரிசனம். ஸ்ரீரங்கம் உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் திருவாய்மொழி திருநாள் ராபத்து உற்சவம் வைபவமாக நடைபெற்ற சடாரி தீர்த்தவாரி உற்சவம். திண்டுக்கல் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்ற பிரத்யங்கரா யாகம். ஹோம பொருட்கள், மிளகாய் ஆகியவற்றை அம்மனுக்கு சமர்ப்பித்து பக்தர்கள் மனதார வழிபாடு. ஆற்காடு பாலாற்று பகுதியில் நடைபெற்ற மயான கொள்ளை கோலாகலம். அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நிறைவு பெற்றது. அதைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடத்தி கொடிமரத்தில் கட்டப்பட்ட பிரம்மோற்சவ கொடி இறக்கப்பட்டது. திருப்பதி கபில தீர்த்தத்தில் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேதராக கொலுவீற்றுள்ளார். இங்கு ஆண்டுதோறும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டும் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. நிறைவாக ராவண வாகனத்தில் அம்பாள் சமேதராக ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருவீதி உலா கண்டருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். வாகன சேவையில் கலைஞர்கள் பக்தியுடன் நடனமாடி சுவாமி அம்பாளின் திவ்ய அருள் பெற்றனர். உற்சவத்தின் நிறைவாக யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர் மற்றும் புனித நீரால் அபிஷேகம் நடத்தி தீபாராதனை காட்டினர். பின்னர் நந்தியம்பெருமான் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியை இறக்கி பிரம்மோற்சவத்தை நிறைவு செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் உப ஆலயமான உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் திருவாய்மொழி திருநாள் ராபத்து உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி உற்சவத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ தாயாரின் திவ்ய தரிசன பாக்கியம் பெற்றனர். 108 திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்கும் ஸ்ரீரங்கம் உறையூர் ஸ்ரீ கமலவல்லி தாயார் திருக்கோவிலில் திருவாய்மொழி திருநாள் ராபத்து உற்சவத்தை முன்னிட்டு நாள்தோறும் தாயார் சர்வ அலங்காரத்துடன் மூலஸ்தானத்திலிருந்து தோலுக்கினியானில் புறப்பாடு கண்டருளினார். உள்பிரகாரங்களை சுற்றி வலம் வந்து பரமபத வாசல் முன்பு எழுந்தருளி வேத விண்ணப்பமும் பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட தாயாருக்கு வழிநடையிலும் உபயங்கள் நடைபெற்றன. ஸ்ரீ கமலவல்லி தாயார் ஆஸ்தான மண்டபம் வந்தடைந்ததும் ஆழ்வார்களுக்கு சடாரி மரியாதை, அதைத் தொடர்ந்து தாயாருக்கு திருவந்தி காப்பு நடைபெற்றது. 5ஆம் நாள் உற்சவத்தில் வெள்ளி தோளுக்கினியானில் புறப்பட்ட தாயார் தெப்பக்குளம் அருகே எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க தெப்பக்குளத்தில் சடாரிக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு கைங்கரியங்களை கண்டருளிய தாயாருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரின் திவ்ய அருள் பெற்றனர். திருச்சி முசிறி அருகே உள்ள அருள்மிகு மதுரகாளியம்மன் கோவிலில் மாசி அமாவாசை பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ மதுரகாளியம்மன் திருக்கோவில். இங்கு மாசி அமாவாசையை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ மதுரகாளியம்மனுக்கு சந்தன காப்பு சாற்றி லட்டு, ஜிலேபி உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிப்புகளை கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் உதிரி பூக்களால் அம்மனுக்கு அர்ச்சனை நடத்தி தீபாராதனை காட்டினர். சுற்றுப்பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து
ஸ்ரீ மதுரகாளியம்மனை தரிசித்து மனதார வேண்டி மகிழ்ந்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை ஒட்டி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பக்தர்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டி தீபங்களை ஏற்றி வைத்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் ஆலயம். இங்கு ஒவ்வொரு அமாவாசை அன்றும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மாசி மாத அமாவாசை திருநாளில் மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மலர் மாலைகளை சமர்ப்பித்து வழிபாடு நடத்தினர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ அஞ்சனை மைந்தனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயரின் திவ்ய தரிசனம் பெற்றனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு பிரத்யங்கரா யாகம் நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இந்த யாகத்தில் கலந்து கொண்டு அம்மனை மனதார வேண்டி வணங்கினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம். இங்கு அமாவாசையை ஒட்டி பிரத்யங்கரா யாகம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். அதைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் உள்ள யாக குண்டத்தில் பல்வேறு மூலிகைகள், வரமிளகாய், புடவை உள்ளிட்டவைகளை சமர்ப்பித்து வேத மந்திரங்கள் ஓத பிரத்யங்கரா யாகத்தை சிறப்பாக நடத்தினர். பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு பூஜைகள் நடத்தி தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து காமதேனு வாகனத்தில் உற்சவரம்மன் பிரகாரத்தை சுற்றி வலம் வர பக்தர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை தலைமேல் சுமந்தபடி எடுத்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை அருள்மிகு திரௌபதியம்மன் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பால்குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தெப்பக்குளத்திலிருந்து பால்குடங்களை எடுத்துக்கொண்டு நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்தனர். பூங்கரகம் முன்னே செல்ல பால்குடங்களை தலைமீது சுமந்தபடி பக்தர்கள் ஆலயத்தை அடைந்தனர். பின்னர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட பால் அம்மனுக்கு ஊற்றி கண்ணுக்கு விருந்தாக அபிஷேகம் நடைபெற்றது. இந்த அபிஷேக சேவையில் அம்மனை பக்தர்கள் தரிசித்து மகிழ்ந்தனர். ஆற்காட்டில் உள்ள பாலாற்றில் மயான கொள்ளை நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு ஆலயங்களிலிருந்தும் வந்திருந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் ஆண்டுதோறும் மாசி மாத சிவராத்திரியை அடுத்து வரும் அமாவாசை அன்று மயான கொள்ளை நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் மயான கொள்ளை நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக ஆற்காடு பகுதியிலுள்ள தோப்புக்கானா லேபர் தெரு, 30 வெட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு அங்காள பரமேஸ்வரி அம்மன் சிலைகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மேள தாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வர செய்தனர். பெரியாண்டிச்சி, முனியப்பன், கருப்பண்ணன் உள்ளிட்ட காவல் தெய்வங்களை சிறப்பிக்கும் வகையில் பக்தர்கள் வேடம் தரித்து இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் ஆற்று பகுதியில் மண்ணால் உருவாக்கப்பட்ட அம்மனுக்கு பக்தர்கள் சிறப்பாக வழிபாடு நடத்தினர். பரமக்குடி ஸ்ரீ வேலங்குடி கருப்பண்ண சுவாமி திருக்கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் காவல் தெய்வமான கருப்பண்ண சுவாமியை வேண்டி வணங்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பெரிய கடை வீதியில் அமைந்துள்ளது வேலங்குடி ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி திருக்கோவில். இங்கு மகா சிவராத்திரி பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கு
பால், தயிர், மாதுளை சாறு, பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர், கோடி தீர்த்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். பின்னர் தங்க முலாம் பூசப்பட்ட கிரீடத்துடன் கலசம் சாற்றி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். அதைத் தொடர்ந்து வேலங்குடி ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் திரளாக இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு காவல் தெய்வத்தை மனதார வேண்டினர். கரூர் குளித்தலை அருகே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ மலையாள கருப்பண்ண சுவாமி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதல்கள் படி நேர்த்தி கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். கரூர் மாவட்டம் மகதானபுரத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, ஸ்ரீ மலையாள கருப்பண்ண சுவாமி, ஸ்ரீ பெரியாண்டிச்சி ஆகிய 3 பரிவார தெய்வங்கள் அமையப்பெற்ற திருக்கோவிலில் அம்மனுக்கு நாள்தோறும் ஆராதனை வழிபாடு சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் மகா சிவராத்திரியையொட்டி அம்மன் சிரசு கரக ஊர்வலம் நடைபெற்றது. மேள தாள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற ஊர்வலத்தில் பக்தர்கள் அலகு குத்தி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். பின்னர் மண்ணால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு வழிபாடு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் பணக்கரை அருள்மிகு 18ஆம் படி கருப்பர் திருக்கோவிலில் மாசி பாரிவேட்டை உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பல்வேறு நேர்த்தி கடனை செலுத்தி சுவாமியை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே பணக்கரை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு 18ஆம் படி கருப்பர் திருக்கோவில். இங்கு மாசி மாதம் பாரிவேட்டை உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாதம் பாரிவேட்டை உற்சவத்தையொட்டி மூலவர் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பருக்கு வெள்ளி கவசம் சாற்றி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தி தீபாராதனை காட்டினர். அதைத் தொடர்ந்து பக்தர்கள் பொங்கல் வைத்தல், மாவிளக்கு இடுதல், கும்மியடித்தல் போன்ற நேர்த்தி கடனை செலுத்தினர். பின்னர் கோவில் பூசாரி கருப்பர் வேடம் தரித்து கையில் சாட்டையுடன் சாமியாட்டம் ஆடியபடி கோவிலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பகுதியில் உள்ள அருள்மிகு மூங்கிலணை காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் மாசி மாத மகா சிவராத்திரி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு அம்மனை மனதார தரிசித்து வேண்டி வணங்கினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டியில் உள்ளது அருள்மிகு மூங்கிலணை காமாட்சி அம்மன் ஆலயம். 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகா சிவராத்திரி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. விழா நிறைவாக மூலவரம்மனுக்கு பட்டாடை உடுத்தி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் நடத்தினர். தொடர்ந்து நாமாவளி அர்ச்சனை நடத்தி அருள்மிகு மூங்கிலணை காமாட்சி அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். குழந்தை வரம் பெற்ற பக்தர்கள் கரும்பு தொட்டில் அமைத்து அதில் குழந்தையை சுமந்து வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை ஸ்ரீ பிள்ளைவயல் காளியம்மன் திருக்கோவிலில் 1ஆம் ஆண்டு சங்காபிஷேக விழா நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ளது புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிள்ளைவயல் காளியம்மன் திருக்கோவில். இங்கு 1ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் வைத்து ஹோமம் நடைபெற்றது. பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் தீபாராதனை காட்டி கடம் புறப்பாடு நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய பிரதட்சணையாக கொண்டு
புனித நீரால் மூலவர் ஸ்ரீ பிள்ளைவயல் காளியம்மனுக்கு அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இந்த அபிஷேக சேவையை கண்ணார கண்டு அம்மனை மனதார வேண்டினர். கரூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னகாமாட்சியம்மன் திருக்கோவிலில் 103ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பூக்குழி இறங்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் படி நேர்த்திக் கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையம் அருகே அருள்மிகு ஸ்ரீ அன்னகாமாட்சியம்மன் ஆலயம் உள்ளது. இங்கு 103ஆம் ஆண்டு மாசி மாத திருவிழா கரகம் பாலிக்கும் நிகழ்வுடன் துவங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. முக்கியமான பூக்குழி இறங்கும் நிகழ்வையொட்டி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் கரூர் அமராவதி ஆற்றிலிருந்து பால்குடம், அக்னி சட்டி ஆகியவற்றை கையில் சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர். பிறகு ஆலயம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் பக்தி பரவசத்துடன் இறங்கி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். சுற்றுப்பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னகாமாட்சி அம்மனை வேண்டி வணங்கினர். திண்டிவனம் அடுத்த தென்பசியார் சுயம்பு நாக அங்காளம்மன் கோவிலில் மாசி மாத அமாவாசையை ஒட்டி ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இந்த சேவையில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் உள்ளது ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலயம். இங்கு மூலவர் சுயம்புவாக கொலுவீற்றுள்ளார். மாசி மாத அமாவாசையை ஒட்டி மூலவரம்மனுக்கு வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து உற்சவரம்மனை ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து ஆலய பிரகாரத்தில் ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்தனர். பின்னர் பம்பை உடுக்கை ஒலிக்க சுயம்பு நாக அங்காளம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் திரளாக இந்த சேவையில் கலந்து கொண்டு அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் ரெட்டியூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. சுவாமிக்கு நடைபெற்ற 4 கால பூஜையில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ரெட்டியூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ளது ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோவில். இங்கு மகா சிவராத்திரி வழிபாடு சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு மகா சிவராத்திரியையொட்டி 4 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இரவு முழுவதும் நடைபெற்ற இந்த பூஜைகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாயினர். திண்டுக்கல்லில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் மாசி திருவிழா சிறப்பாக துவங்கியது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் காவடக்கார தெரு அருகே அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற காளியம்மன் திருக்கோவில். இங்கு மாசி மாதம் திருவிழா நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாத திருவிழா சிறப்பாக துவங்கியது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ காளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களை சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் மூலவரம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு அருள்மிகு காளியம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி கபில தீர்த்தம் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் துவஜா அவரோகணத்துடன் நிறைவு பெற்ற பிரம்மோற்சவம். ராவண வாகன சேவையில் சுவாமி அம்பாளின் திவ்ய தரிசனம். ஸ்ரீரங்கம் உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் திருவாய்மொழி திருநாள் ராப்பத்து உற்சவம் வைபவமாக நடைபெற்ற சடாரி தீர்த்தவாரி உற்சவம். திண்டுக்கல் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்ற பிரத்யங்கரா யாகம். ஹோம பொருட்கள், மிளகாய் ஆகியவற்றை அம்மனுக்கு சமர்ப்பித்து பக்தர்கள் மனதார வழிபாடு. ஆற்காடு பாலாற்று பகுதியில் நடைபெற்ற மயான கொள்ளை கோலாகலம். அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. We
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।